பண்ணணும், எதுக்கு தூக்கி பண்ணணும், வாட்டர் கேனு, வாட்டர் பாட்டிலு, செருப்பு, இது மாதிரிலாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ வர அடிக்கடி கட்டத்தில் இதை பற்றி தெரிய வரணும். ஃபஸ்ட்டு அவங்க யாருன்றது தெரியணும். எல்லாம் பசங்க மாதிரி தான் இருக்குது, எல்லாம் பெரியவங்களாம் யாருமே இல்லை, எல்லாம் சின்ன பசங்க மாதிரி தான் இருக்குது. இது யார் சொல்லி பண்ணதுன்னு தெரியணும். இது இவங்களா பண்ணதா, இல்லை குறிப்பிட்ட ஆளுங்க சொல்லி இது பண்ணதா, இல்லை இந்த பேர் சொல்லும் போது இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதா என்னன்றது தெரியல. இது பார்த்து உடனே கண்டுபிடிச்சி விசாரிக்கணும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பாக வருது, பட் ஆனால் இது முழுக்க முழுக்க விஜயனை தான் ஒரு மையப்புள்ளியாக சொல்கிறாங்க சில பேர். எல்லாரும் இல்லை, மக்கள் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஜேர்னலிஸ்டம் சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் விஜய் தான் முதல் கல்பரேட்லாம் ஒருத்தர் சொன்னார். அவர் திமுக ஆதரவாக பேசுகிறான்றதும் தெரியல. அவர் இப்படியும் பேசுவார், அப்படியும் பேசுகிறாரு. அவர் சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு, நான் பேர் சொல்லலை. அது எதுக்கு உடனே அவர் தான் கல்பரேட்ன்றீங்க? பண்ணது யாருன்னு ஒன்றும் தெரியல. அதுவே ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது. மக்கள் தான் நல்லா சொன்னாங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அவர் மேலே தப்பு சொல்லணுன்றதான் உங்களுக்கு இதுவாக இருக்கு, தவிர அவர்னால இது நடக்கலை அப்படின்னு உங்கள் வாயில் வரல. இந்த ஜேர்னலிஸ்டம் சொல்கிறவங்க சொல்கிறேன், அது ஏன்னு புரியல. ஒரு வேளை அது அவங்க ஃபைண்ட் ஆஃப் ஷோ கூட இருக்கலாம், நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் இந்த செருப்பு தூக்கி வச்சது யாருன்றது தெரியணும். அது நியூஸில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சில பேர் வந்து அதை மறைக்காம இருக்கலாம். பட் ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் அது காட்டும் போது ஓகே, இது வந்து தற்செயலாம் அந்த மாதிரி தெரியல. என்ன கேட்டால் இது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது. இன்னும் போக போக அதுக்கான இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வரப்போது தெரியல. இப்போ அடுத்து விஜயன் என்ன பண்ண போறாரு? நேற்று தான் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் முடிச்சாரு. இதுக்கு அடுத்து விஜயனோட நகல் என்ன, அதோட முடிவு எப்படி இருக்கும்ன்றது தெரியல. என்ன கேட்டோம்னா அவரும் பைபிள்ல அவர் ஒரே விஷயம், நான் இருந்த இடத்துல அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது அவருக்கு ஒரு இதுவாக இருக்கு. தண்ணி பாட்டிலாம் கொடுக்கலன்னு சொன்னார் அவர் செந்தில் பாலாஜி. ஆனால் நம்ம பசங்க விடுவாங்களா, நீ போய் சொன்னா அவங்க உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு சைடில் வந்து வாட்டர் கேன், தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தப்பிக்கணும், நம்ம மேலே எந்த தப்பு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க கான்செப்டாக இருக்குது. பட் நாங்கள் அப்படி இல்லை, ஒரு பொய்யை சொன்னால் அதுக்கான உண்மையை வெளியே கொண்டு வந்துருவோம். அப்போ விஜயகாந்த் சார் இருக்கும்போது அது இப்போலாம் அது ஆக்டிவாக கிடையாது. பட் இப்போ அதே மாதிரி நெரேட்டிவ் நீங்கள் விஜயகாந்த் செட் பண்ணிங்கன்னா பசங்க விட மாட்டாங்க. அது அப்படிதான். ஒரு உண்மையாக இருந்தால் உண்மை, பொய்யா இருந்தால் பொய். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொய்யான ஸ்ப்ரிட் பண்ணிட்டு அது உண்மை நம்புறவங்கலாம் யாருமே முட்டாள் கிடையாது.